ரஷ்யா, உக்ரைன் அது ஃபர்ஸ்ட் அதோட ஒரு சின்ன அப்டேட் பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க. மேப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த பையில கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். ஆனா, ரஷ்யால நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாசா வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தடுத்து இருந்திருக்கிறாங்க. கீவோட ஸ்பெஷல் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா? திரும்பவும் அதாவது இந்த உளவாளிகள், உக்ரைனோட உளவாளிகள் அப்படிங்கிறது போல இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எஃபிவி ட்ரோன்கள வாங்கி இருந்திருக்கிறாங்க. அதுக்கான உதிரி பாகங்கள் இதெல்லாம் சும்மா சிவிலியன் பயன்படுத்துறதுக்கான ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா சீனால போய் நார்மலா எப்பவும் போல பார்த்து சிவிலியன் ட்ரோன்கள் வாங்கிட்டு வரோம். அது போல ஏகப்பட்ட ட்ரோன்களை வாங்கி அக்குமுலேட் பண்ணி இருந்துக்கிறாங்க. அத ரஷ்யா எஃப்எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையா கண்டுபிடிச்சு தடுத்துருக்குறாங்க. ஸோ நெட்வொர்க்கை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் வேற நடந்திருக்கு. ஸோ அப்படி இம்பார்ட்டன்டான ஒரு நெட்வொர்க்கை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும்போது ரஷ்யாவோட எஃப்எஸ்பிக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ட்ரோன்களை யூஸ் பண்ணி உள்ளே ரஷ்யாக்குள்ள இருந்துட்டே ட்ரோனை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் தாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். அதை விட ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, ஹிஸ்புல்லாக்கு எப்படி நடந்துச்சோ இஸ்ரேல் எப்படி பேஜர்ல ஒரு அட்டாக் வச்சாங்க. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா தில்லாலங்கடி வேலை உக்ரைன் செய்யறதுக்கு பார்த்துருந்துக்கிறாங்க. அதாவது ஷூ இருக்கு இல்லையா, வீரர்கள் போடக்கூடிய மிலிட்டரி பூட்ஸ். ஸோ அது செய்யக்கூடிய டீலர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துக்கிறாங்க. அதுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி போய் அந்த ஷூக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லெதர் மாதிரி ஒண்ணு வைப்போம் இல்லையா? நார்மலா ஷூ இருக்குதுன்னா உள்ள ஒரு இது இருக்கும். அதை வெளியே எடுத்துட்டு காய வச்சு துவைச்சு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா குண்டு வெடிகுண்டை வந்து பண்ண வச்சிருக்கிறாங்க. அதுல வெடி மருந்து வச்சிருக்கிறாங்க. சும்மா லைட்டா தான். அது எப்படின்னா காலை உள்ள விட்டு நம்ம வச்சுட்டு அப்பான ட்ரிகர் ஆன் ஆயிரும். டூலேஸ் கட்டிட்டு அந்த வீரன் அந்த காலை தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது லிஃப்ட் ஆகுமா? லிஃப்ட் ஆகும்போது வெடிச்சிடும். ஸோ காலில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுது. பாதம் ஃபுல்லா டேமேஜ் ஆகும், வெடிச்சிரும் இல்லையா? ஸோ இது போல ஒரு வேலைகள் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டம் போட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. நல்ல வேலையா வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்துட்டாங்க. இல்லைன்னா வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல ஷூ போறதுக்கு வாங்கி மாட்டிருந்தாங்கன்னா கால் எத்தனை பேர்த்துக்கு போயிருக்கும். மோசமான ஒரு இதா இருந்திருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலாண்ட்ல இருந்து சப்ளை வந்திருக்கு. இது போல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஜோன்ல வந்து பண்ண டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல வெடி உருள் இருக்கு அப்படிங்கறது நல்ல வேலையா தப்பிச்சுக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 10,000 20,000 வீரர்களோட கால் போயிருக்கும் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம். ஜஸ்ட் மிஸ்ல வந்து பண்ண தப்பிச்சிருக்கிறாங்க. இது போல 500க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை கொல்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா திட்டங்களை தீட்டி உள்ளேயே இருந்து ஒரு மேசிவா ஒரு அட்டாக் ரஷ்யாக்குள்ள பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டிருக்காங்க. அது ஒன்னொன்னா பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஒரு விஷயங்களையும் கேட்க கேட்க ஆச்சரியங்களா இருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல சனி பார்வை கொடூரமா பார்த்துட்டு இருந்தா இப்ப கொஞ்சம் மாறினதுனால ஏதோ தேவலியா இருக்கும் போல தெரியுது. இல்லைன்னா ரஷ்யால செஞ்சு சதைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாற்று இடத்துல உக்ரைனோட உளவாளிகளை ரஷ்யா வந்து பண்ண கைது பண்ணிக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான தாக்குதல்ங்க இதெல்லாம் அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ இது ரஷ்யா உக்ரைனோட ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட். நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்டான அப்டேட் எதுனா கண்டிப்பா பாத்துருவோம். தாக்குதல்கள் வழக்கம் போல ரஷ்யா உக்ரைன்ல நடந்துட்டு தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. களத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் 6000 ட்ரோன்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எஃபிவி ட்ரோன்கள் மட்டுமே 6000 கிடக்குது. எஃபிவி ட்ரோன்கள் இந்த சென்ஸ் அந்த வீரர்களை தாக்குதலுக்காக, அப்புறம் பாம்பிங் போடக்கூடிய ட்ரோன்கள், அப்புறம் உளவு வேலை பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் அதெல்லாம் 1000 கிடக்குது அப்படிங்கிற செய்திகள் வருது. சாபு குண்டுகள்லாம் 180 190க்கு மேல த்ராட்டில் ஆயிட்டு இருக்கு. 200க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. களத்துல ஃபேப் ரக குண்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இது நார்மலா களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பின்னாடி இது போல நடக்கிற விஷயங்கள். அடுத்தது ஜெலன்ஸ்கிக்கு கொஞ்சம் கலக்கங்கள் ஆட்டங்கள் வந்து பண்ண காண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இது போல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு வந்து பணம் வேணும். இன்னும் 2-3 மாசத்துல பணம் இல்லை அப்படின்னா உக்ரைன் சோழி முடிஞ்சிச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்க தப்பிச்சு போகணும். அதை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஹங்கேரி தரப்புல இருக்காங்க. இப்ப பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஏன்னா த்ரூஸ்பா பைப்லைன் வழியா ஆயில் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிமாண்ட் பண்றாங்க. உக்ரைன் இல்ல அது டேமேஜ் ஆச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பெருஞ்சண்டையா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வாய்க்கா தகராறு அது நடந்துட்டு இருக்கே தவிர உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிற ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்க முடியுமா யூரோப்பியன் யூனியன்னா இல்ல. இன்னும் சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட ரிசர்வ் போயிடும். கேஸ் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும் யூரோப்பியன் யூனியன்ல அப்படிங்கிற செய்திகள் இருக்கு.
ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா என்னதான் ஏப்ரல்ல இருந்து ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லக்கூடிய நாடுகள் இப்போ வேற வழி இல்லாம திரும்ப ரஷ்யா கிட்ட ஆயில் கேஸ் தொடர்ந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிற மாதிரியான செய்திகள். இதுதான் மேலோட்டமான செய்திகள். அதுக்கப்புறம் டீப்பா இருக்கிறது மேப்ல நம்ம அடுத்த பையில பார்க்கலாம். பட் இதுதான் ரஷ்யா உக்ரைனோட ஓவரால் அவுட்கம். ஹங்கேரிக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப விரிசல்கள் உரசல்கள் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துடலாம். மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு வந்துருமா, இந்த நாடு வந்துருமா, சவுதி உள்ள வந்துடுறேன்றாங்க. இது போல விஷயங்கள்லாம் மேற்கு மீடியாக்கள்ல வந்து பண்ண பார்க்க முடியுது. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அந்தந்த நாடுகள் ஏதாவது சொன்னாதான் உண்டு. அதுக்கு மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க, ஆதரவும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கலாம், ஏதோ அவங்களே ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா ஈராக் போர்ல இணைஞ்சிட்டாங்க. அதுவும் ஈரானுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் அப்படிங்கறதோட சொல்றாங்க இல்லையா. இப்போ அமெரிக்க வீரர்கள் வடக்கு பகுதியில இருந்து ஈரானோட வடக்கு பகுதி அட்டாக் பண்ணலாம், ஈரானோட மேற்கு பகுதி அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களோட பின்புறத்துல வந்து இவங்க அடிச்சிருந்திருப்பாங்க. பிஎம்எஃப் பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ்லாம் அதிக இழப்பு பேரிழப்பா சந்திச்சிருந்திருப்பாங்க. இப்ப ஈராக் ஈரானுக்கு ஆதரவா இருக்காங்க. அது போல முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லா பகுதிகளையும் தாக்குதல் நடத்துறதுக்கு பிஎம்எஃப் ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய படைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. ஸோ எஃபிவி ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸுக்குள்ள போய் ஹெலிகாப்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய ரேடார்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணா சூறையாடிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. சைட்ல லோட் ஆயிருக்கும். ஸோ ஈராக் ஆன் ஃபயர் இல்ல, ஈராக் ஃபயர்ல இல்ல, ஈராக் ஃபயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அமெரிக்கா வந்து பண்ணாங்க வந்து துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ வடக்கு பகுதியில மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ வச்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. துருக்கியும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் இந்த பிராந்தியத்துல இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஈரானுக்கும் துருக்கிக்கும் நிறையவே இருக்கு. அதுவும் இந்த பிராந்தியத்துல பசர் அல் அசாத் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் துருக்கிக்கு ஈரானுக்கு ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கம்மியா இருந்துச்சு. எப்போ பிரச்சனையே இல்லாம பசர் அல் அசாத் அவர்களை வெளியே எடுத்துட்டு ஈஸியா இந்தாப்பா வச்சுக்கோ துருக்கி சிரியா அப்படிங்கிற கொடுத்தாங்களோ எல்லாமே மாறி போச்சு. இப்ப நேரா துருக்கி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதி சிரியாவோட தெற்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சிரியாவோட தெற்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா இப்ப இருக்கக்கூடிய அல் சாரா அவர்கள் கண்டிப்பா வேற வழியே இல்லை. அது இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது என்னைக்கா இருந்தாலும் நாட்டுக்கு திரட்டு தான். அமைதியா வாழணும் அப்படின்னா இந்த பிராந்தியத்துல அவங்க வேலையை காமிச்சுதான் ஆகணும். மேபி எஸ்கலேட் ஆகுது, நாடுகள் அணிபெரியுது அப்படின்னா இந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரானுக்கும் துருக்கிக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகள் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் இன்டர்செக்ட் ஆகுறது ஒத்துமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அதுவும் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கும்போது இந்த இரு நாடுகளுக்கும் நிறைய மேஜரா யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு இது இருக்கு. ரெண்டாவது அமெரிக்கா ஒரு ரிட்டாலியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஈரான் கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இது எல்லாமே இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி எழுதுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயற்கையும் வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹெவியான புயல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு வேலை புஷர் அடிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு தக்க சிறந்த தருணம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். மேபி அங்க ஒரு அணுக்கசிவு ஏதாவது வருதுன்னா புயல் அந்த மாதிரி வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வேகமா அடிக்கும் போது புயல் காத்து வந்து பண்ண எகெயின்ஸ்டா வராது. ஸோ அது ரொம்ப வேகமா அந்த சைட் பரவ ஆரம்பிக்கும். டார்னேடோ அதாவது சுழல் காத்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ, ஒமன், ஸோ இது போல நாடுகள், அப்புறம் ஈரானோட பல பார்ட்ஸ் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை நியூக்ளியர்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக இது போல விண்டை இது போல யோசிச்சு கால்குலேட் பண்ணி அடிச்சாங்கன்னா இஸ்ரேலுக்கு வராது, ஜோர்டனுக்கு வராது. பட் அந்த சைடு நோக்கி போக ஆரம்பிக்கும். இன்கேஸ் நம்மளோட நாட்டை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலந்துருச்சு விண்டோட வேகம் பொறுத்து அந்த ரேடியேஷனோட வீச்சு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். எத்தனை நாடுகள் எந்த அளவுக்கு வீரியமா பாதிப்படைய போகுதுன்னு தெரியல. அலர்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். ஒருவேளை அணு ஆயுத போரா மாறுது அப்படின்னா அணு உலை அடிச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பதிலுக்கு ஈரானும் ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்கன்னா வேற மாதிரி கதை மாறிடும். ஏன்னா இது போல விஷயங்களை ஏன் வருதுன்னா சீனாவோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஐஆர்சிஜிக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா ஒரு ஆம்பிபிஎஸ் ஆபரேஷனுக்கு வரக்கூடிய நாட்கள்ல ரெடி ஆயிருக்கு ஈரான். அவங்க சும்மா பொய் புள்ளிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இல்லை. ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு பண்ண நோட்டிஃபிகேஷன் சைனா தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா
துருக்கி, எஜிப்து, பாகிஸ்தான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ட்டாங்க. இது போல அவங்க வராங்க. வந்தாங்கன்னா எங்க இறங்கி நிக்கிறாங்களோ அங்க நாங்க அடிப்போம்ங்க. அந்த பிராந்தியத்துல நாங்க அப்புறம் நீங்க கோவிச்சுக்க கூடாது. யார் எங்க வந்து நிக்கிறாங்களோ அமெரிக்கா ட்ரூப்ஸ் எங்க வந்து ஆம்பியஸ் ட்ரூப் நிக்குதோ அவங்க என்ன அரைவாகல வந்தாங்கன்னா அடிச்சிருவோம் கல்ஃப்ல அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போயிடுச்சு. இந்த இடத்துல எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த கார்க் ஐலாண்ட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல கார்குன்றது ரொம்ப சிறுசுப்பா அப்படிங்கறத சொல்லிங்க. நம்மள மாதிரி சிவிலியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு பார்த்து அது பெருசு சிறுசு அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது பை பிராக்டிக்கலி. பட் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பேசுறத வச்சு நீங்க பார்க்கும்போது இப்போ நீங்க உதாரணத்துக்கு சீனாவே எடுத்துக்கோங்களேன். தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டைம் தான் அது இருக்கும். அது எந்த டைம் வேணாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம். சும்மா சும்மா தீவுகள் உருவாக்குறாங்க இல்லையா? ராணுவத்துக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும். ஒரு தீவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது. அதுவும் இது போல இம்பார்ட்டன்டான பகுதிகள்ல ஒரு சின்ன கடுகளவுல இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்றது ராணுவம் சார்ந்த நபர்களுக்கு தான் தெரியும். நம்ம சிவிலியன்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ கார்க் ஐலாண்ட் சிறுசா இருக்கலாம். பட் இந்த பிராந்தியத்துல அது அமெரிக்காவுக்கு ஒரு டிராஃபி கிடைச்சிச்சு அப்படின்னா அது போக்கியே மாத்தும். அது மிக பெரும் அளவுல ஒரு வெற்றியா வந்து பாத்தீங்கன்னா அது அமெரிக்காவுக்கு இருக்கும். அது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸை துரத்தி விட முடியல அந்த பகுதியில் அப்படின்னா அது வேற மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அது என்ன அப்படிங்கிறது போன பதிவில் நம்ம பார்த்துட்டோம். இத கெலாக் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மீடியாக்களை பேசும்போது சொல்லிக்கிறாரு. யார் இவருன்னா இந்த அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்றதுக்காக அலோகேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா அமெரிக்காவோட வீரர்கள்லாம் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறாங்க, வில்லிங்கா இருக்காங்க. கார்க் தீவை கேப்சர் பண்ணுவான்னு ரோமன்ஸ் எப்படி செஞ்சாங்களோ அதே போல நம்மளும் செய்யணும். அதாவது நம்மளோட பூட்ஸ் அங்க நிப்பாட்டி நம்ம லீஜனை ஸ்ட்ராங் பண்றதுக்கு நம்ம டெரிட்டரியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளோட வீரர்கள் ரொம்ப தயாரா இருக்காங்க. அது ரிஸ்க் தான். அந்த ரிஸ்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். அத காய்ஸ், யங் மென், உமன் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். ரிஸ்க் என்னங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலுமே அதை குடிச்சே ஆகும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ணியே ஆடுவோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து தீர்மானமா இருப்பாங்க. ஸோ நம்ம அதை எடுத்தே தீர்வோம் அப்படிங்கல கெலாக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு கூடவே லைக்கும் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கல அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப்.